எந்த ஒரு விஷயமும் நம்ம கண்ணால பார்க்காத வரைக்கும் தியரிட்டிக்கலா மட்டும் இருக்கு அப்படின்னா, அது ஹைப்போதெசிஸ் தான். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 100 வருஷங்களுக்கு முன்னாடியே பிளாக் ஹோல்ன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப யாரும் நம்பல. பட் இப்போ கண்ணால பார்த்துட்டோம் நம்புறோம். இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது என்ன? அதுவும் நம்ம சூரியன் மாதிரி ஒரு நட்சத்திரமாக வாழ்ந்துட்டு இருந்தது தான். அது தன்னோட ஆயுட்காலம், அதாவது தாங்கிட்ட உள்ள ஹைட்ரஜன் தீர்ந்து போச்சு அப்படின்னா அது சாக போகிற சுச்சுவேஷன் ஆயிடும். அந்த டைமில் அது வெடிச்சு செதறி அது ஒரு ஹோலாக உருவாகும். அந்த ஹோலாக உருவாகும் போது தான் பக்கத்தில் உள்ள எல்லாத்தையும் தனக்குள்ள ஒரு சக்தியாக அது இழுத்துக்கிட்டே இருக்கும். எது போனாலும் இழுத்துக்கும். லைட்டு போனால் கூட தடயமே இல்லாமல் அது இழுத்து தனக்குள்ளே வச்சுக்கும். ஐன்ஸ்டீன் பிளாக் ஹோலை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காருன்னா கண்டிப்பாக இல்லை. அவர் ஒயிட் ஹோல் பற்றியும் வார்ம் ஹோல் பற்றியும் பேசியிருக்காரு. இந்த ஒயிட் ஹோல் அப்படின்னா என்ன அப்படின்னா பிளாக் ஹோலுக்கு நேர்மாறானது. இந்த பிளாக் ஹோல் தனக்குள்ளே எல்லாத்தையும் இழுத்துக்கிற மாதிரி இந்த ஒயிட் ஹோல் தனக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே எதையுமே உள்ளார செலுத்தவே முடியாது. அது வெளியிட மட்டும்தான் செய்யும். இதுதான் ஒயிட் ஹோல். அண்ட் வார்ம் ஹோல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு ஒயிட் ஹோலும் ஒரு பக்கம் ஒரு பிளாக் ஹோலும் வச்சு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டனல் ஒன்று உருவாச்சு அப்படின்னா அதுதான் இந்த வார்ம் ஹோல்.